Thank you. So we'll meet in next class. Thank you, teacher. டேய் அடுத்து இங்கிலீஷ் பீரியடா? ஆமாம் அக்கா. நீ அசைன்மெண்ட் எழுதினியா? அசைன்மெண்ட் வந்துச்சோ? என்ன எழுதிட்டு சொல்லிச்சு? லேய் நீ என்னை விட மோசம். டேய் சீரியஸா தான் இருக்கேன். எழுதிட்டு சொல்லிச்சோ? எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையா? லேய் எல்லா மேமும் நம்மளுக்கு வந்துட்டு அசைன்மெண்ட் வந்திருக்காங்க. இது மட்டும் எப்படி தராமல் இருக்கும்? என்ன எழுதிட்டு சொல்லிச்சு? அதுவா, நம்ம இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, அதோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஒருக்கு எழுதிட்டு சொல்லிச்சு. அப்படியா? நீ எழுதிட்டியா? நான் அன்னைக்கு எழுதிட்டேன் மக்கா. இது கொஞ்சம் ஈஸி தான் மதுக. ஆன்சர்ஸ் மட்டும்தானே எழுதணும். டேய் என்ன சாமி இப்படி சொல்லியா? நான் மட்டும் தான் போய் எழுதாம வந்திருக்கணும். சே, அப்படிலாம் இருக்காது. யாராவது ஒருத்தர் உனக்கு கம்பெனி தருவாங்க. நீயே எழுதிட்டு வந்துட்ட, அப்புறம் யார் எனக்கு கம்பெனி தருவா? சே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொல்லியிருந்தீங்கன்னா அழகாக அந்த ஃப்ரீ பீரியடில் எழுதி இருந்திருப்பேன். என்ன பண்ண? நீ இங்கிலீஷ் டீச்சர் வந்துச்சா ஃபஸ்ட்டு? டீச்சர் ரம்யா. என்னம்மாக்கா? டீச்சர் ரம்யா, நான் வேணா இன்னொருக்கு எழுதட்டா? ஆன்சர்ஸ் மட்டும் தானே படபடன்னு எழுதுறேன். ஐயே மக்கா வேண்டாம், நீ தான் எழுதிட்டேன்னு சொல்லியாலா, இன்னைக்கு மட்டும் தானே எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். கீதா, இங்கிலீஷ் அசைன்மெண்ட் எழுதிட்டியா? எழுதிட்டேன் மக்கா, வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டு. அதான் என்ன செய்யனே தெரியல. என்னது எழுதிட்டு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியா? டீச்சர் இது நம்புவாங்களா? நம்பினாலும் அதான் மக்கா உண்மை. என்ன பண்ணனே தெரில, மனசே தெரியல. பேசாமல் நீ இன்னொருக்க எழுதுறியா? ஆன்சர்ஸ் மட்டும் தானே படபடன்னு எழுதிடலாம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கிலீஷ் டீச்சர் வந்துட்டல. ரம்யா அங்கே பாரு. ஆமாக்கா, நானே இப்போ தான் பார்க்கேன். என்ன செய்ய இப்படி வந்து நிற்குது? செத்தேன். கீதா சும்மா இருட்டி, நானே ஷாக்கில் இருக்கேன். என்னாச்சு? எல்லாருக்கும் மூஞ்சி ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு. ஆமாம், பேயே தான். சரி மீனா, collect all the assignments and submit on my table, ma. Okay? So I have some work. So don't make noise. Take your English book and read the poem silently. Okay? ஓகே டீச்சர். டீச்சர் ரம்யா, இப்போ என்ன செய்ய? ஒரே ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா மக்கா? சீக்கிரம் சொல்லு. நாங்களாம் வந்து நோட் சப்மிட் பண்ணுவோம்ல, இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா ரஃப் நோட்டை சப்மிட் பண்ணிடு. அப்புறம் நாளைக்கு காலையில் சீக்கிரமாகவே வந்து ரஃப் நோட்டுக்கு பதிலாக இங்கிலீஷ் கிளாஸுக்கு நோட்டை சப்மிட் பண்ணிடு. எப்படி? ஐடியா நல்லா தான் இருக்குது, ஆனால் அது கண்டுபிடிச்சிடாதுல. இப்போ வந்து எப்படியுமே நம்ம நோட்டெலாம் அதை எடுத்து செக் பண்ணாதுல்ல. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அது இப்போ செக் பண்ணாது. ஏன்னா அதுக்கே நிறைய வேலை இருக்குன்னு தான் சொல்லிட்டு உட்காந்துருக்கு. எல்லாம் நன்மைக்கு. கடவுளை ப்ரே பண்ணிடும். முருகா, மீனாப்பா என்னை காப்பாற்றணும். ஏட்டி மீனா, ஏன் நோட்டை கடைசியில் வைனா. இந்த மக்கா. ஏட்டி ஜோதி, உங்கள் 3 பேருக்கு நோட்டையும் கொண்டாங்க. ஆட்டு மக்கா. ஏய், நான் வந்து கிளாஸுக்கு பதிலாக ரஃப் நோட்டை வைக்கலான் இருக்கேன். பார்த்துக்க யார்ட்டையும் சொல்லிடாதானே? சரி, நாளைக்கு எப்படியாவது சீக்கிரமாக கொண்டு வச்சிடறேன்னா. சரி சரி, வேறு என்ன பண்ணுறது? வழியே இல்லை. இது இந்தா, இது மீன் இந்தா அப்படி. அப்பா என்ன வெயிட்டாக இருக்கம்மா. கொண்டு போயிருவே எப்படி? நானும் வரட்டா? இல்லை மக்கா, நானே போயிடுறேன். சரி சீக்கிரம் போ. சப்மிட் ஹியர் அண்ட் கோ டு யுவர் பிளேஸ். ஓகே டீச்சர்.